பாருங்க இந்த பால் பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி பொங்கி மேல் வரைக்கும் நல்லா பொங்கி வரணும். நல்லா அருமையாக பொங்கி வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி பொங்கணும். இப்போ பொங்கும்போது நம்ம வந்து இந்த கோவா போடணும். கோவா ஆட் பண்ணி கோவா போடணும். இப்போ இதில் இப்போ இதை அப்படி கொட்டி விட்டுடணும். இந்த கோவா அப்படியே ஆட் பண்ணணும். இதில் 3 கிலோ கோவா நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஆட் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி கலரினே இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், விடக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இதை இந்த பால், சர்க்கரை, இந்த கோவா இந்த 3ம் சேர்ந்தாலே செம்ம டேஸ்ட் கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ஏன் பால் போடுறோம்னாக்கா, சில பேர் பிரெட் அல்வா பண்ணுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் போட மாட்டாங்க. பால் இல்லாமல் தண்ணியில் செய்வாங்க. தண்ணி, சக்கரை ப்ளஸ் பிரெட்டை ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டு பாதாம் முந்திரியை முழுசாவே மேலே போட்டு விட்டுருவாங்க. போட்டுட்டு அதில் மில்க் மேட் வந்து டப்பா இருக்கு பார்த்தீங்களா, அது வாங்கி ஒரு 4 டப்பா வாங்கி மேலே ஊற்றி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து மில்க் மேட் போட மாட்டோம். எங்கள் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நாங்கள் கோவா போடுவோம், அந்த பாலும் போடுவோம். பாலும் கோவா ஆட் பண்ணாலே போதும். மில்க் மேட்டும் அது மூலம் ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக கொண்டு வரும். ஸோ அதனால் எங்களுடைய பிரெட் அல்வா